மக்களே வணக்கம். நம்ம பாக்கியராஜ் அவர்கள் 73வது வயசில் இறந்துட்டார். இன்றைக்கி நல்ல மனுஷன். என்னை பொறுத்தவரை பொதுவாகவே அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா அவரை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்ருந்தேன், ஒரு டோர்னமெண்ட்டுக்கு. பாரதிராஜா, பாக்கியராஜ், பாலா, எழில், இன்னும் பல டேரக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் நிகழ்ச்சி முடிஞ்சு பாதியிலே போயிட்டாங்க. ஆனால் பாக்கியராஜ் அவர்கள் மட்டும் நிகழ்ச்சியோட கடைசி வரைக்கும் இருந்து எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு நல்ல மனுஷன். அவர் 73 வயசு இன்றைக்கி இறந்துட்டாருங்கும்போது எனக்கு ஷாக். என்னடா, என் வயசு தான் அவருக்கு 73 வயசு. பாக்கியராஜ் இருந்தது அறியாமை. வாக்கிங் போயிட்டு வந்தாரா, இறந்துட்டாராம். என்னது, நான் தான் சொல்கிறேன், வாக்கிங் என்பது உடற்பயிற்சி அல்ல, அது சும்மா சாதாரண ஒரு விஷயம். உடற்பயிற்சி என்பது வேறு. உடம்புக்கும் அறிவுக்கும் மனசுக்கும் டோட்டலாக கரெக்டாக கோஆர்டினேட் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. அது வீரக்கலை பயிற்சியில் தான் அழகழகாக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கு. அதை தான் நான் 13 தான் சொல்லிட்டு வரேன். இப்போ ஒன்று காட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, ரகசியம் ஒன்றும் இல்லை. கை கால்களில் உயிர் இருக்கணும். கை கால்களில் உயிர் இருக்கணும். பயிற்சி அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். இருந்தால் தான் நீங்கள் 60 to 70, 70 to 80, 80 to 90, 90 to 100 இந்த 40 வருஷத்தை நீங்கள் க்ளீனாக ஓட்டலாம். இந்த பயிற்சி தெரியவில்லை என்றால் 60 ஆச்சுனாலே, ஏன் 50 ஆச்சுனாலே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சாவு உங்களுக்கு எந்த நேரம் வரலாம். உங்கள் கைகால்களில் உயிர் இல்லை என்றால், உங்கள் பயிற்சி அறிவுபூர்வமாக இல்லை என்றால் சாவு உங்கள் பக்கத்துலேயே இருக்கும். எந்த நேரம் நீங்கள் அசர்றீங்களோ அடிச்சுட்டு போயிடும், உங்களை கொண்டு போயிடும். அதனால தான் பயிற்சி என்பது அறிவுபூர்வமாக கைகால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பயிற்சி பண்ணுறேன் பாருங்கள். கைகால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சி, அறிவார்ந்த பயிற்சி பண்ணுறேன் பாருங்கள். Break, block and punch, break. அவ்வளோதான். இது மாதிரி பயிற்சிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. கை கால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சி. உயிர் கொடுக்கணும், கை காலுக்கு உயிர் கொடுக்கணும், உயிர் கொடுக்கணும். என்ன பண்ண உயிர் கொடுக்கணும். இந்த பயிற்சி தெரியவில்லை என்றால், அது வயசு 60க்கு மேலே ஆச்சுன்னா எனி டைம் போய்கிட்டே இருக்கலாம். தெரிந்தால் சாவு ரொம்ப தூரம் அவங்க கிட்டக்கே வராது. இதுதான் ரகசியம். ஸோ பாக்கியராஜ் அவர்கள் இருந்தது உடற்பயிற்சி தெரியாமை, அறியாமை. நானும் 30 வருஷமாக சொல்கிறேன், யார் கேட்குறேன்? ஆனால் நீங்கள் கேட்குற வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆச்சுங்களா? நீங்கள் கேட்காத வரை நான் விட மாட்டேன், சொல்லிட்டே தான் இருப்பேன். எப்போ கேட்குறீங்களோ அப்போ தான். நான் சொல்வதை கேட்காத வரை இன்னும் எத்தனை பேர் திடீர்னு போகிறாங்களோ தெரியல. ஆனால் தயவுசெய்து மக்களே, உடற்பயிற்சி அறிவுபூர்வமாக கைகால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கன்னு இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.